ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பீஃப் கறி எப்படி செய்யணும்னு பார்ப்போம். நான் கொஞ்சம் ஊடையிலேருந்து வீடியோ எடுத்தேன்னு கோச்சிக்காதீங்க. அதுக்கப்புறமா தான் எனக்கு தோணுச்சு சின்னதாக ஒரு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுவோன்னு சொல்லிட்டு. சரியா, ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க. இது எங்கள் ஊர் ஸ்டைல். சரியா, கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை உள்ள தட்டிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா மிளகாய் போடுங்க. மிளகாய் போட்டு அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாம் உள்ள இஞ்சி பூண்டு கூடவே சேர்த்து போட்டு நான் அரைச்சிப்பேன். அதே மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சு பார்த்து எனக்கு சொல்லுங்கள், ஓகேவா? அரைச்சி அதை போட்டு நல்லா வதக்கிட்டேன். அப்புறமா தக்காளி போட்டிருக்கேன். இப்போ தக்காளி வதங்கிட்டுருக்கு. கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துப்போம். நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா வதங்கட்டும். நான் உப்பு போட்டுட்டேன், நீங்கள் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் தக்காளி சீக்கிரம் கொஞ்சம் வதங்கும், ஓகேவா? பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கலாம் எங்கள் ஸ்டைலில். கொஞ்சம் தக்காளி வதங்கட்டும். ஓகே, ஓரளவு வெந்துட்டு, ஓகேவா? இந்த இது போதும் நம்மளுக்கு. நம்ம ஏன்னா குக்கரில் வேக வைக்கிறதுனால அது நல்லா வெந்துடும், சாஃப்டாக வந்துடும், ஓகேவா? இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, இதில் கறி கழுவி அதில் மசாலாத்தூள், மட்டன், இங்கே பீஃபுக்கெலாம் மசாலா தனியாக கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் மட்டன் மசாலா, தென் தக்காளி, வெங்காயம், அந்த அரைச்சி வச்சில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா மகாராஜா மசாலாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் ஊற வச்சு ஒரு 15 நிமிஷம் இருக்கும். ஊற வச்சுட்டு அப்புறம் ஃபைனலாக இதில் சேர்த்துப்போம், ஓகேவா? சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கொஞ்சம் வேகட்டும். பீஃபு வெந்ததுக்கப்புறமா இது இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு அதில் உள்ள தண்ணி, மசாலா உள்ள தண்ணி இதை லைட்டாக அலசிட்டு கறி கொஞ்சம் இருந்தோன்னா அதில் ஊற்றி விட்டுரும். இதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்குங்க, அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகேவா? நல்லா இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக இருக்குல்ல? அப்புறம் மல்லி இலைலாம் தனியாக எடுத்து வச்சுப்போம். சரிங்க, அப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, நான் கழுவி வச்சது தண்ணியை உள்ளே ஊற்றிட்டேன். சரியா, ஏன்னா எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் கிடையாது. ஸோ நானே எடுத்துகிட்ருக்கேன், அதனால் கொஞ்சம் வீடியோ கட் பண்ணிவிட்டு போடுறோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடுறோம். சாரிங்க, கீழே வந்துடுச்சு. லைட்டாக ஒரு கிண்டி விட்டுறேங்க. வீடியோ அப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா, கொஞ்சம் வேகட்டும். நம்ம தேங்காய் ஊற்றிடுவோம். இந்த இதை லைட்டாக அலசி ஊற்றிடுவோம். அந்த கறி துணியிடு அங்கே ஓரமாகவே கறி ஊற்றியாச்சுங்க. ஏங்க, என் குழம்பு இப்படி விட்டு செய்கிறலாம் நினைக்காதே. குழம்பு நல்லாயிருக்கும், சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பார்க்குறவங்க. சரியா, நான் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம். கல் உப்புங்க, பார்த்து தான் போடணும்.
உப்பு ஏறிடுச்சுன்னா சாப்பிட முடியாது, எல்லாம் ரொம்ப போயிடும். ஸோ அதனால் ஓரளவு போட்டிருக்கேன். இப்போ வந்து கலர் கொஞ்சம் டம்மியாக தான் தெரியும். குக்கரில் விசில்லாம் வந்ததுக்கப்புறமா சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கான்னு பாருங்க. சூப்பர். அம்மா ஒரே ஒரு சரி, வேவலணும். இப்போ தான் வச்சுருக்கேன் வேவல். இது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்குங்க. இது எங்கள் ஊரில் விளைஞ்ச கொலசை கத்திரிக்காய். சரிங்களா, அப்படி தான் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, கொலசை கத்திரிக்காய்ன்னு சொல்லிட்டு. ஓகேவா, இதை அப்படியே 4 துண்டாக வெட்டி குழம்புல வச்சிடும். அது பாட்டுக்கு வேகும். சரியா, அவ்வளோதாங்க. நம்ம குக்கரை மூடிடுவோம். விசில் போட்டுருவாங்க. கொஞ்சம் சிம்லேயே இருந்து வேகட்டும். சரிங்க, குழம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம். பாய் பாய். சரி.